ஹாய் கைஸ், இன்னைக்கு வில்சன் தியரத்தோடைய ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். சரி, எப்படி கேட்பாங்க? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் வில்சன் தியரம். வில்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? இஃப் பி இஸ் அ ப்ரைம், ஓகேங்களா? இஃப் பி இஸ் அ ப்ரைம், ஒரு ப்ரைம் எடுத்துக்கிறாங்க. தென் அது எப்படி இருக்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? p மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கான்குரண்ட் டு -1 mod p. அதாவது பியை இந்த p மைனஸ் 1 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதா? -1 கிடைக்குதா. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த தியரத்துக்கான சப்போர்ட் லெம்மா ஒன்று கொண்டு வர போகிறேன். ஒரு லெம்மாவை ப்ரூஃப் பண்ணிவிட்டு அந்த லெம்மாவுடைய ரிசல்ட்டை இதுக்கு பயன்படுத்த போகிறேன். அந்த லெம்மா பார்த்துருவோமா? அந்த லெம்மா என்ன சொல்கிறாங்கன்னு இந்த லெம்மா ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எ பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ இஸ் எ செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். என்னப்பா? எ பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ இஸ் எ செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருந்ததுன்னா, செல்ஃப் இன்வெர்ட்டிபிள் மாடுலோ பி, ஓகேங்களா? மாடுலோ பியாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்படி இருக்குமா? ஏ கான்குரியன்ட் டு ப்ளஸ் ஆர் -1 mod p-ஆ இருக்கும். அதாவது ஏன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படி இருக்குதுன்னா அந்த ஏ அதுக்கே செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ கான்குரியன்ட் டு ப்ளஸ் ஆர் -mod p, ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் பார்த்துருமா? என்ன சொல்லியிருக்காங்கன்ற ப்ரூஃப். அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ எடுத்துட்டேன்னா அது செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினாலே ஏக்கு ஏவே செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். இதுதான் லெம்மாவுடைய ப்ரூஃப். பார்த்துருவோம். ஸோ இதில் ரெண்டு விதமாக எடுக்க போகிறேன். கேஸ் ஏ கேஸ் பின்னு ரெண்டு எடுக்க போகிறேன். கேஸ் ஏ என்ன சொல்லுது? அசியூம் இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ வந்து செல்ஃப் இன்வெர்ட்டிபிள் நானே எடுத்துக்கிறேன். அசியூம் A is self invertible. என்னப்பா? செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். செல்ஃப் இன்வெர்ட்டிபிள்னா ஒன்றும் இல்லை, A கான்குரியன்ட் டு 1/A mod p. என்னப்பா? இதுதான் செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். ஏக்கு ஏவே செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். புரியுதா? இப்போ டிவைட் எங்கிட்ட போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஏ. அப்போ ஏ இன்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் கான்குரியன்ட் டு 1 mod p. இதுதான்ப்பா கண்டிஷனு, ஓகேங்களா? இதை வந்து 1ன்னு வச்சுக்கோ. +1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. ஏ ஸ்கொயர் -1 கான்குரியன்ட் இங்கே என்ன ஆயிடுது? 0 ஆயிரும், ஓகேங்களா? அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த p இருக்குல்லப்பா, இந்த p வந்து இந்த டிவைடண்ட் ஏ ஸ்கொயர் -1 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது. எப்படி டிவைட் பண்ணுது? p டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் -1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 21 எடுத்துக்கோங்க, ஒரு 12 டிவைட் பை ஒரு 14 நம்பர் எடுத்துக்கோங்களேன். இப்போ இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 2 7s are 14, 2 6s are 12, 7 1s are 7, 7 3s are 21. ஒரு காம்போசிட் நம்பர் ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணும். பட் ஒரு பிரைம் நம்பர் ஏதாவது ஒன்று தான் டிவைட் பண்ணும். அப்போ இது p டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் -1 இருக்கும். அல்லது இந்த ஏ ஸ்கொயர் -1 இருக்கு இல்லையா, இதவே நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? ஏ -1 ஏ +1. ஆமாவா? ஏ ஸ்கொயர் -1 வந்து ஏ -1 இன்ட்டு ஏ +1. இதுதான். இது ரெண்டையுமே டிவைட் பண்ணாது பிரைம், ஏதாவது ஒன்றை தான் டிவைட் பண்ணும். அப்போ p டிவைட்ஸ் ஏ -1 இருக்கும், அல்லது p டிவைட்ஸ் ஏ +1 இருக்கும். முன்னாடி சொன்ன கான்செப்ட் மாதிரி தான். ஒரு காம்போசிட் நம்பர் ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணும். எப்படிப்பா? ஒரு காம்போசிட் நம்பர் ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணும். ஆனால் இந்த பிரைம் நம்பர் இருக்கு இல்லையா, ஒன்று இதை டிவைட் பண்ணணும் அல்லது அதை டிவைட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ இதை மட்டும் தான் டிவைட் பண்ணும். ஒரு பிரைம் நம்பர் ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணாது, ஏதாவது ஒரு நம்பரை தான் டிவைட் பண்ணும். அதனால தான் ஒன்று எய்தர் p டிவைட்ஸ் ஏ -1 இருக்கணும், இது அல்லது ஏ +1 இருக்கணும். இந்த ஏ ஸ்கொயர் -1 இருக்கு இல்லையா, இங்கே 1 ஸ்கொயராக இருக்கிறதா அர்த்தம். ஏ ஸ்கொயர் -b ஸ்கொயர் ஃபார்மேட்டை தான் இங்கே எழுதியிருக்கேன். a + b a - b கான்செப்டில் புரியும் நினைக்கிறேன். அப்போ p டிவைட்ஸ் a +1
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த a + 1 இருக்கு இல்லையா, அதை p-ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும். இதுக்கு இதானப்பா அர்த்தம். p டிவைட்ஸ் a + 1னா p-யை வச்சு a + 1 டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 0 கிடைக்கும். அந்த ப்ளஸ் 1 ஆகிட்டு போயிடுச்சுன்னா -1. ஸோ -1 mod p. ஓகேங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, p டிவைட்ஸ் a + 1 ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணும். அந்த ஒன்றை நான் எடுத்தேன்னா இதுக்கான மீனிங் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். p வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும், ரிமைண்டர் 0. ஸோ கான்குரண்ட் மாடலில் இந்த மாதிரி +1 அந்த சைடு கொண்டு போய்க்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு p டிவைட்ஸ் a - 1 டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் a - 1 p-ஆல் நான் டிவைட் பண்ணுறேன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ இந்த -1 இங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? +1 மாறிடும் இல்லையா? அப்போ a கான்குரண்ட் டு 1 mod p. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இது ஈக்குவேஷன் நம்பர், அதாவது முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோ. கம்பைனிங் 2 and 3 என்னப்பா? கம்பைனிங் ஈக்குவேஷன் 2 and 3 என்ன சொல்கிறாங்க? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் LHS வந்து சேமாக இருக்குது. a கான்குரண்ட் டு இது -1 இங்கே +1. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? +or -1 mod p. ஸ்டேட்மெண்ட்டில் இதானே வந்துச்சு. ஸோ ஒரு பார்ட் ப்ரூவ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில். இப்போ செகண்ட் பார்ட்டு இதை கன்சிடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? ஏக்கு ஏவே செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்குதுன்னு சொல்லணும். புரியும்னு நினைக்கிறேன். சரி, கேஸ் பி கன்சிடர் இல்லை அசியூம். இதை எடுத்துக்கிறேன். a = +or -1 mod p அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸ்கொயர் பண்ணிக்கோமா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயர் பண்ணால் ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயரு கான்குரண்ட் டு +or - ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிடுது? ஆமாம், ப்ளஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ 1 மட்டும் நிற்கும். mod p இதுதானே மேலே பார்த்தோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா a இஸ் செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். புரியும் நினைக்கிறேன். a இஸ் செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? a இஸ் செல்ஃப் இன்வெர்ட்டிபிள்னு வச்சு நம்ம a = +or -1 mod pன்னு எடுத்துட்டோம். இப்போ a கான்குரண்ட் டு +or -1 mod pன்னு வச்சுட்டு ஏவை செல்ஃப் இன்வெர்ட்டிபிள்னு கொண்டு வந்தாச்சு. இந்த லெம்மா அதை தானே சொல்லுது, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரிசல்ட் இருக்குங்க இல்லையா, இந்த ரிசல்ட்டை தான் நான் வில்சனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? வில்சன் என்ன சொல்லுது? என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் என்ன சொன்னாங்க? p - 1 ஃபேக்டோரியல் கான்குரண்ட் டு -1 mod p. நினைப்பா ஸ்டேட்மெண்ட்டு. இந்த p தான் பிரைம் நம்பர். ஓகே, இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு புட் p = 2. எதுக்கு p 2 எடுக்கிறேன்? இந்த ப்ரைம் ஃபஸ்ட்டு ஈவன், ஃபார் ஈவன், அப்புறம் ஆட்க்கு எடுப்பேன். ஓகேங்களா? ஃபார் ஈவன் ப்ரைம். அப்போது p = 2 போடும்போது இந்த ரிசல்ட் ட்ரூவா இல்லையான்னு பார்ப்போமா? இப்போ p = 2 போடுங்க. 2 - 1 ஃபேக்டோரியல் கான்குரண்ட் டு -1 mod pன்னு வருது. ஸோ 2 - 1ன்னா 1 ஃபேக்டோரியல் இஸ் 1 கான்குரண்ட் டு -1 mod pன்னு வருது. ஓகேங்களா? இந்த -1 இந்த பக்கம் போச்சுன்னா +1 1 + 1 கான்குரண்ட் டு 0 ஆயிடுது. 0 mod p. இப்போ 1 + 1 2 0 mod. இங்கே பாருங்கள், நான் pன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக pக்கு பதிலாக என்ன போடணும்? 2. இப்போ பாருங்களேன், 2வை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும் தானே, ரிமைண்டர் 0 தானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? p = 2 இந்த ரிசல்ட்டுக்கு ட்ரூன்னு தெரியுது. ஓகேங்களா? p = 2 இஸ் ட்ரூ ஃபார் திஸ் ரிசல்ட். ஸோ த ரிசல்ட் இஸ் ட்ரூ. எப்போ? பியோட வேல்யூ 2ஆக இருக்கும் போது. சரி, ஃபார் p greater than 2ஆக இருக்கும்போது என்ன கிடைக்கும்? அதையும் பார்த்துருவோம் இல்லையா? p greater than 2. ஸோ த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர்ன்றது 2. அதுக்கு ரிசல்ட் ட்ரூன்னு சொல்லியாச்சு. இப்போ greater than 2ஆக இருக்குது அப்படின்னா greater than 2ல் இருக்கிற எல்லா பிரைம் நம்பரும் எப்படி இருக்கும்? எஸ், ஆடாக இருக்கும். ஸோ ஃபார் ஆட். அப்போ நான் ஒன்று கன்சிடர் பண்ணுறேன். என்னன்னா
p மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இது எப்படி எழுதலாம்? இன்கேஸ் இப்போ 3 ஃபேக்டோரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? 1 into 2 into 3. 4 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4. அப்போ p மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into up to p மைனஸ் 1 டைம்ஸ் இருக்கும். புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ pன்றது ஒரு பிரைம் நம்பர். pன்றது ஒரு பிரைம் நம்பர். ஒரு பிரைம் நம்பர் எடுத்துக்கிறேன் 7. அதில் 1 சப்ராக்ட் பண்ணிட்டா என்னன்னு கிடச்சிடும்? எனக்கு ஈவனாக இருக்கும். அப்போ இதில் உள்ள டோட்டல் நம்பர்ஸ் எப்படி இருக்குது? டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் இஸ் ஈவன். புரியும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை எண்ணிக்கையில்? ஈவன் எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் இஸ் ஈவன். சரி, இப்போ நம்ம இந்த லெம்மா ரிசல்ட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கொண்டு வரும். we know thatன்னு எதுக்கு போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லெம்மாவை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டோம் உங்களுக்கு. ஸோ we know that ஒன்றுக்கு செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். ஸோ 1 is concurrent to 1 mod p. அப்போ therefore 1 is செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். என்னதுப்பா? 1 is செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். நெக்ஸ்ட்டு பியை ஓகே பியால் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா ரிமைண்டர் 0. அதானே எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது. ரெண்டு பக்கமும் -1 பண்ணுறேன். ஸோ அப்போ p மைனஸ் 1 கான்குரண்ட் டு 0 மைனஸ் 1 mod p. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? p மைனஸ் 1 கான்குரண்ட் டு -1 mod p. அப்போ நம்ம ரிசல்ட் என்ன சொல்லுது? a கான்குரண்ட் டு ஏதோ ஒரு நம்பரை நான் பியால் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பரை பியால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வந்தது, ப்ளஸ் 1 மைனஸ் 1 வருது அப்படின்னா அது அதே எலமெண்ட்டுக்கு செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். ஆமாம் தானே? இப்போ பியை வந்து ஏதோ ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன், எனக்கு -1 கிடச்சிருக்கு. அப்போது இங்கே இருக்கிற இந்த நம்பர் இதுக்கே செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். இங்கே இருக்க இதே நம்பர் இதுக்கே செல்ஃப் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். therefore p minus 1 is self invertible. so p minus 1 is self invertible. சொன்ன மாதிரி செல்ஃப் இன்வெர்ட்டிபிள் வந்துருச்சு. சரி, ஓகே. அப்போ ஒரு செட்டில் ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் அதுக்கு இன்வர்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ ஆல் த எலமெண்ட்ஸ் in the set, ஓகே, என்ன செட்டுப்பா? அந்த 1 2 p minus 1 செட் இருக்கு இல்லையா, 3 up to p minus 1, இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கான்? இன்வர்ஸ். அதாவது இன்வர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இன்வர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும். இப்போ 2 வந்து ஏதோ ஒரு 4க்கு மேப் ஆகிருக்கலாம், 3 வந்து 7க்கு மேப் ஆகிருக்கலாம், 7 3க்கு மேப் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மேப் ஆகிருக்கும். இதில் இந்த 1க்கும் p minus 1க்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம் நம்ம? செல்ஃப் இன்வெர்ட்டிபிள் இருக்கும்னு சொல்லியாச்சு. since 1 and p minus 1 have self inverse. கரெக்டா? செல்ஃப் இன்வெர்ட்டிபிள். அதாவது நம்ம 1க்கும் p minus 1க்கும் செல்ஃப் இன்வெர்ட்டிபிள்னு சொல்லிட்டோம். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் செட்டில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்வர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்று 2க்கு 3 இன்வர்ஸாக இருக்கும், இல்லைனா 5க்கு 5 7 இன்வர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இன்வர்ஸ் இருக்கும். அதில் இந்த 1க்கும் p minus 1க்கும் அதுக்கு அதுவே இன்வர்ஸாக இருக்குன்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ ரிமைனிங் எலமெண்ட்டை பார்ப்போம். ரிமைனிங் எலமெண்ட் என்ன சொல்கிறாங்க? என்னென்ன இருக்குது ரிமைனிங் எலமெண்ட்? ரிமைனிங் எலிமெண்ட் இன் த செட் என்னப்பா? ரிமைனிங் எலமெண்ட் இந்த செட்டுன்றது 1ஐ p minus 1ஐ விட்டுரு, ஏன்னா அதுக்கு அதே செல்ஃப் இன்வர்ஸாக இருக்குது. அப்போ 2 3 up to p minus 2. அதாவது p டேர்ம் இந்த இருக்கு இல்லையா, pக்கு முன்னாடி தான் p minus 1. இப்போ p minus முன்னாடி என்ன வரும்? p minus 2 தானே வரும். ஒரு 1ஐ சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, -1 -1 -2 ஆயிடுது. ஸோ ஒரு pக்கு முன்னாடி டேர்ம் தான் p minus 1, p minus 1க்கு முன்னாடி டேர்ம் தான் p minus 2. அப்போ இந்த 1ஐயும் p minus 1ஐயும் நான் விட்டுட்டு எழுதும் போது இதுக்கு முன்னாடி உள்ள டேர்மான p minus 2 வந்துடும். புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்குள்ளேயே இன்வர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயே இன்வர்ஸ் இருக்குது. தயர் இன்வர்ஸ் இல்லை ஹேவ் இன்வர்ஸ் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 3 up to p minus 2 வரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கான்குரண்ட் டு மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ
இது ஒரு இப்போ இதில் டோட்டலாக ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். 1லேருந்து p-1 வரையும் டோட்டல் நம்பர் வந்து எவ்வளோ ஈவன் நம்பர்ஸில் இருக்குது. ஈவன் நம்பர்ஸ்னால் இப்போ இதில் 2 நம்பர் மட்டும் 2 எலிமெண்ட் மட்டும் இருந்தால் ஈவன் எலிமெண்ட்ஸாக இருக்குது. டோட்டல் எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே ஈவனாக இருக்குது. அதில் 2 எலிமெண்ட்டை மட்டும் தானே ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பேலன்ஸு ஈவனாக தானே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம மேப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு இன்வர்ஸு கேன்சல் ஆகி என்ன ஆயிடும், இந்த இடத்துல பேலன்ஸ் 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் p-1 factorial which is concurrent to, இப்போ இந்த இதை எப்படி எழுதிக்கலாம்ப்பா, 1 2 3 up to p-1 வரையும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன இருக்க போகுது, p-2 இருக்க போகுது. ஆமாம் தானே? 2லேருந்து p-2 வரையும் என்னன்னு போட்டுக்கலாம், 1 mod pன்னு போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ concurrent to 1 into 1 இந்த p-1 போட்டு mod p. ஆமாவாப்பா? சரி, இப்போ p-1 factorial. இப்போ p-1 factorial concurrent to 1 into 1 into p-1 என்னப்பா, p-1 mod p. நமக்கு என்ன தெரியும்ப்பா, since p-1 concurrent to -1 mod p முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை p-1க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். therefore p-1 factorial concurrent to என்ன வந்துடும், வெரி குட், -1 mod p. இதான நம்ம ப்ரூஃபு. ஸோ ஈஸியாக ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதான ப்ரூஃபு. ஸோ ஏக்கு ஏஏ செல்ஃப் இன்வெர்டிபிள், ஏக்கு ஏஏ செல்ஃப் இன்வெர்டிபிளாக இருந்ததுன்னா ஏ கான்கிரண்ட் ப்ளஸ் ஆர் -1 mod p. இந்த லெம்மா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரிசல்ட், இந்த வில்சன் ரிசல்ட் ரொம்ப ஈஸிப்பா. நீங்கள் அப்படியே பொறுமையாக பாருங்கள், புரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.